ஐயய்யோ! காலையில எழும்பி பார்க்குறேன், மணி 6ங்க. என்னைக்குமே வந்து 5 மணிக்கு எழும்புவேங்க. 5 மணிக்கு எழும்புனாலே நமக்கு வந்து நேரம் பத்தாது. இன்னைக்கு 6 மணிக்கு வேற எழும்பியிருக்கிறோம்னு சொல்லிட்டு கிச்சன வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அரிசிய வந்து ஊற வச்சுட்டு, அடுத்தது வந்து காலையில இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைட் டிஷ் வந்து என்ன அப்படின்னா, நேத்து நைட்டே வந்து கிரேவி வைக்கிறதுக்காக மஞ்சள் பட்டாணிய ஊற வச்சிருந்தேன். மஞ்சள் பட்டாணிய கிரேவிக்கு ஊற வச்சா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்குனா தாங்க அந்த கிரேவி நல்லாயிருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா தாங்க பண்ணினேன். குருமான்னா ஒரேடியா குக்கர்ல எல்லாம் எடுத்து போடணும். போட்டுட்டு அப்படியே மசாலாவ அரைச்சு ஊத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே கட் பண்ணிட்டேன். நான் குருமா வைக்கும்போது கொஞ்சம் வெங்காய தழைய போட்டு வச்சேன் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டா அங்க வந்து வெங்காயத்தழை இருந்தது. ஆனா சின்ன வெங்காயம் ஒரு தோல் உரிச்சது இல்லைங்க. அப்போ அன்னைக்கு ஐயோ! அது கூட செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் தோல் உரிச்சுட்டேங்க. இருக்கிற டைம்ல இது கூட நமக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சின்ன வெங்காயத்தையும் தோல் உரிச்சு மஞ்சள் பட்டாணி ஊற வச்சதை கடகடா வடிகட்டிக்கிட்டு இப்போ வந்து ஊற வச்ச தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துட்டு இப்போ வந்து குக்கர்ல வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பட்டாணியை வந்து எடுத்து குக்கர்ல மாத்திட்டேங்க. குக்கர்ல மாத்திட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்திலேயே இது கூட வந்து சேர்த்துட்டு எல்லா காய்கறியும் இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு 5 விசில் வச்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு வெங்காயத்தில் கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் போட்டு உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டேங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளை சேர்த்தேன். மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கடன்னு 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்து எப்போவுமே வந்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து அதிகமாக வந்து கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு நல்லது. இந்த கல் உப்பும் சேர்த்து தேவையான அளவு இந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேங்க. தண்ணியும் சேர்த்துட்டு இந்த குக்கர் மூடி 5 விசில் வைக்க வச்சுட்டேங்க. இனி அடுத்து குருமானா தேங்காய் சேர்க்கணும். அப்போ பொண்ணுகிட்ட கேட்டா அவ என்னன்னா இன்னைக்கு தமிழ் எக்ஸாமா என்னால முடியாதும்மா. தமிழ் எக்ஸாம் சென்னையில உள்ள பசங்க தமிழை ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நமக்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ் மறந்துடுங்க. அந்த அளவுக்கு தமிழ் சூப்பரா படிப்பாங்க. தேங்காய் வந்து துருவி போட்டுட்டாங்க. தேங்காய் துருவி அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர். அங்கே போய் வந்து கரம் மசாலா கிச்சனில் போய் பார்த்தா கரம் மசாலாவும் காலி. ஐயோ! கரம் மசாலாவும் காலியா, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான எல்லாமே இருந்தது. கரம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே இருந்தது. எல்லாம் கடகடன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூனு, 3/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனுன்னு சொல்லி எல்லாமே எடுத்து போட்டுட்டாங்க. எடுத்து போட்டுட்டு மசாலாவும் இது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே கொஞ்சம் வந்து வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் வந்து காஷ்மீர் வத்தல் தூள் எல்லாம் போட்டு இதில் வந்து மொத்தமாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டும் வந்து போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. அப்படி இதை அரைச்சிட்டே இருக்கும்போதே ஒரு பக்கத்தில் வந்து எப்போவுமே மண்சட்டியில் தான் சமைக்கிறது. மண்சட்டின்னா கொஞ்சம் சூடாகிறதுக்கு நேராகும். அது வேற நமக்கு இன்னைக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு மண்சட்டியும் வந்து நேரமாகவே எடுத்து இங்கே அரைக்கும் போதே அதை சூடு பண்ண போட்டுட்டு தேவையான அளவு ஆயிலை வந்து சேர்த்துட்டாங்க. ஆயிலை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து கடுகும் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு வந்து ஐயோ கருவேப்பிலை போடணுமே, கருவேப்பிலை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையும் எடுத்து அதையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துலாம். பையனுக்கு தோசையை வந்து எடுத்து வச்சுட்டாங்க பிளேட்ல. எடுத்து பையன் அங்கே என்னென்னா டைம் ஆகுதுமா அம்மா, டைம் ஆகுதுமா அப்படின்னு கத்திட்டே இருக்கிறாங்க. ஐயோ பையன் சைக்கிளில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லாம் எடுத்து அப்படியே வந்து அந்த மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கிட்டு அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே வந்துடுறாங்க நமக்கு. இனி வந்து இதுக்கு தேவையான தண்ணியும் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னாலே மசாலா அப்படியே ரொம்பவே கொதிக்க வந்துடுமா. இப்போ வந்து 5 விசில் வச்சு கடலையை வந்து வேக வச்சு எடுத்துட்டாங்க. இப்போ கடலையை வந்து வேக வச்சு எடுத்ததை வந்து நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இது வேகிறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவை வந்து அந்த பச்சை வாசனை அளவு தீரறதுக்கு நல்லாவே வந்து கொதிக்க விட்டுட்டாங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து கடலையை வந்து ஒரு ஆப்பையை வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பையை வச்சு நல்லாவே வந்து கடைஞ்சிட்டேங்க. நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த குழம்பு கொதிச்சுட்டான்னு பார்த்தேன். குழம்பு வந்து கொதிச்சுட்டுங்க. குழம்பு கொதிச்சதுமே இந்த கடைஞ்ச கடலை எல்லாமே அது கூடவே சேர்த்துட்டு ஐயோ டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லி ஆனால் எப்போவுமே வந்து காலையில் கொஞ்சம் ஒரு நாள் லேட்டாக எழும்புனா போதுங்க அன்னைக்கு பொழுது அவ்வளவு தாங்க நமக்கு. நாளை அசல் டைம் காலையில் 5 மணிக்கு எழும்புறது 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கையும் ஓடாதுங்க, காலும் ஓடாது. ஐயோ நம்முடைய ஹார்ட் பீட் அடிக்கிற அடிப்பு இருக்குதே, ஐயோ முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் அடிக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாகவே இது ஃபீல் பண்ணியிருக்கேங்க. அடிக்கடி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க. இப்போ வந்து அரைச்சி நல்லா மசிச்சு வச்சுருக்க கடலையும் இது கூட சேர்த்துட்டேங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அப்பாடா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருமா வச்சு
நல்லா வந்து இனி இதுக்கு தேவையான உப்பை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துங்க. இனி அடுத்து நம்ம கொஞ்சம் உப்பையும் வந்து நம்ம இது கூட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த டேஸ்ட்டே நமக்கு வந்து நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பையும் வந்து சேர்த்துட்டாங்க. இனி பையனுக்கு வந்து தோசை சுட்டு விடணும். தோசையை வந்து ஏற்கனவே சுட்டு வச்சுட்டாங்க. இனி கொஞ்சம் அந்த குழம்புக்கு குருமாயில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அதிகமாக சேர்த்தோம்னா வாசம் அதிகமாகவே இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி நம்ம அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை விட வாசமும் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இந்த குருமா வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த குருமா வந்து ஒரு வழியாக ரெடி ஆயாச்சுங்க. ரெடி ஆனதுமே வந்து தோசை தான் வந்து இது இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் வந்து செஞ்சுருக்கேங்க. தோசைக்கு வந்து எப்படி இருக்கும் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். இனி வந்து பையனை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணுங்கிறத அவசர அவசரமாக வந்து செஞ்சாச்சு. பையனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பையனுக்கு கொடுத்ததுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பையன் அங்கேருந்து கத்திட்டே இருக்கிறாங்க, அம்மா டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளுடைய இது முடியுமா, நம்ம டேஸ்ட் எப்போவுமே வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. அடுத்தது வந்து நமக்கு என்னென்னா இப்போ வந்து நம்ம எங்கே வைக்கணுமோ இப்போ வந்து டேபிளில் வந்து வச்சாச்சுங்க. இனி வந்து தோசையும் வந்து சுட்டாச்சுங்க. தோசையை சுட்டுட்டு பையனையும் பொண்ணையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. கணவரையும் வேலைக்கு அனுப்பியாச்சு. அடுத்தது நமக்கு தான். நம்ம இனி பொறுமையாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பார்த்தேங்க. மாவு போதும் நமக்கு 2 தோசை இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசையை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டேங்க. நம்ம தோசையில் வச்சு சாப்பிடும்போது தான் அந்த குருமாவுடைய டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குருமா வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துங்க. அப்போ தோசை கூட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசையை வந்து கடகடன்னு சுட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா தோசை வரமாட்டேங்குதுங்க. தோசை வந்து சைட்லலாம் வந்து பிஞ்சு பிஞ்சு போகுது. அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தோசையை வந்து மாற்றி போட்டுட்டேங்க. மாற்றி போட்டு 2 தோசையும் வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கடை நம்ம உட்காந்து பசிங்க, ரொம்பவே பசி ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சு. நம்ம பசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குருமாவுடைய வாசம் ரொம்பவே வந்து மூக்கு துளைக்குதுங்க. ஐயோ குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வாசமாக இருக்குதுங்க குருமா. குருமா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமா விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா 2 ஆப்பை விட்டுங்க. ஐயோ ரொம்ப டேஸ்ட்டுங்க. ரொம்பவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கடன்னு 10 நிமிஷத்துலேயே வச்சு முடிச்ச குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து ரொம்பவே நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.